கிருபாதார பலிக்கு உண்மையை நியாயம் சேர்க்கிறவர்களா நம்ம வாழணும். அவருடைய மன்றாட்டுக்கு பதிலா நம்ம வாழணும். இன்னும் ஒரு தடவை அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்னால அவரை காயப்படுத்த மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் அவரை காயப்படுத்த மாட்டேன். யாருக்காகவோ தான் நான் அவரை காயப்படுத்தினேன், எதற்காகவோ தான் காயப்படுத்தினேன், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் அவரை காயப்படுத்தினேன். இனி நான் காயப்படுத்த ஈவன் நோ ஹர்ட், நான் காயப்படுத்த கூட மாட்டேன். அவருக்கு ஒரு சின்ன பெயினை கூட கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? ஆமென் ஆமென். திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். போதும் ஆண்டவரே, எனக்காக காயப்பட்டதை விட கம்யூனியன்ல நம்ம பிரெட்டையும் பிளட்டையும் கையில எடுக்கும் போது அந்த வார்த்தை சொன்னோம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட உங்கள் ஆண்டவராக இயேசு சரீரமாக இருக்கிறதுன்னு சொல்றோம். ஒரு தடவை அந்த பிரெட்டை பிக்கும் போது உங்க கையால பிச்சு பாருங்க. என் ஆலயத்துல என்னோட திருச்சபையில அப்படிதான் கொடுப்பேன். நீ உன் கையால இந்த பிரெட்டை பிக்கணும். நீ பிக்கணும். பிக்கும் போது சொல்லி, இது எனக்காக பிடிக்கப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட, என்னால் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தமா இருக்குன்னு சொல்லி உன் கை பிடிக்க அந்த பிரெட்டை எடுக்கட்டும்னு சொல்லும் போது கை நடுங்கும். என்னால பிற்கப்பட்ட, என்னால அடிக்கப்பட்ட, என்னால நோகடிக்கப்பட்ட, என்னால அவமானப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஒரு தடவை அப்படியே ஜெப சிந்தனையோட கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் நமக்கு மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டு வீணா போகாதுங்க. அவர் நம்மளை பதிலா வாங்காம நம்மளை விட மாட்டாரு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கார், தன்னுடைய மானத்தை கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறார், தன்னுடைய கனத்தை கொடுத்து நம்ம காப்பாத்தி இருக்கார், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கார். அவர் விட்டு விடுவதற்கு மனுஷன் அல்ல, விட்டுறதுக்கு மனுஷன் அல்ல. கொஞ்சம் போராடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நம்ம பலன் கொடுத்தாகணும், கனி கொடுத்தாகணும். ஆமா ஆமா ஆமா, அதற்கும் மேல ஒரு வார்த்தை உண்டு. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இது வெட்டி போடலாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தரே ஒரு மனுஷனை கைவிடுவாரானால் வேற யார் வந்து காப்பாற்ற முடியும்? எத்தனை நாளைக்கு நம்ம பரிசுத்தவான்கள் போல நடிக்க முடியும்? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு எடுபடுமானால், கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு எடுபடுமானால், கர்த்தருடைய சமூகம் நம்மை விட்டு போகுமானால், ஐயோ பாவம். அதை விட இந்த பரிதாபமான நிலைமை வேற என்ன இருக்குங்க? மன்றாட்டின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனா மரண ஓல சத்தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதாயிருமே. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற செய்தி குறிப்புகள் எல்லாம் ஜப குறிப்புகளா ஒரு காலத்துல தெரிஞ்சதே. இன்னைக்கு ஜப குறிப்புகள் கூட ஒரு செய்தி குறிப்புகளை போல தாண்டி போயிடுறோமே. மன்றாடுகிற கிருபைக்காக, மன்றாடுகிற தேவ பிரசன்னத்திற்காக மறுபடியும் என் கண்கள் தண்ணீரா, என் தலை தண்ணீராகும், கண்கள் கண்ணீரூற்றாகும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எரேமியா சொல்லலைங்க, கர்த்தர் சொன்னார். கிளையாத்தில் பிசிந்த இனம் இல்லையோ, ரணவைத்தின் இல்லையோ, பின்னே ஏன் என் குமாரத்தி காயங்கள் ஆற்றப்படாம புலம்பிக் கொண்டிருக்கிறார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமா இருக்குமேன்னு கர்த்தர் சொன்னாரு. எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல பட்டணத்தின் நடுவில, நகரத்தின் நடுவில பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியில முத்திரை போட கர்த்தர் தூதனை அனுப்பினது போல இந்த நாட்களிலும் உங்கள் பட்டணத்திற்கு நடுவில, உங்கள் ஜனத்திற்கு நடுவில கர்த்தர் இன்னைக்கும் அவருடைய கண்கள் ஆமென் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடி அலைந்து கொண்டிருக்கு. யாராவது ஒருவர் இயேசுவுக்கு பிரேயர் பார்ட்னராக, மணவாளனுக்கு ஒரு மன்றாட்டு பார்ட்னராக, தோழனாக மாற மாட்டீங்களான்னு ஒரு ஜெப தோழிக்காக, ஒரு ஜெப தோழனுக்காக தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆமீன், உன் முழங்கால்கள் மறுபடியும் உயிர் அடையட்டும். உன் தளர்ந்து போன முழங்கால்கள் பலன் அடையட்டும். ஆமீன், தள்ளாடுகிற உன் கைகள் பலன் அடையட்டும். வறண்டு போன கண்கள் மறுபடியும் ஆமீன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத, கண்ணீர் விட்டு அழுது இடுப்பெலும்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழுமனுபுத்துறனே. இயேசுவுக்கு தேவை ஒரு மன்றாடுகிற மனவாட்டி, அவரோடு கூட சேர்ந்து மன்றாடுகிற ஒரு மனவாட்டி. உன்னை காப்பாற்றுறதுக்கு அவர் அழுகிறார், உன்னை கொண்டு காப்பாற்றுவதற்காக நீ அழ வேணாமா? ஜெபிக்கிறவனுக்கு தான் தேவ சத்தம். யாருக்காக நீங்க பரிந்து பேசுறீங்களோ, எந்த நபருக்காக, எந்த குடும்பத்திற்காக, எந்த தேசத்திற்காக, எந்த சமுதாயத்துக்காக நீங்க பரிந்து பேசி உத்தரவாதத்தோட நிக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டுதான் ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதங்கள். ஒரு கண்களை மூடி நீங்க ஜெபிக்கும் போது ஆவியில அழுத்தப்பட்ட யாராவது ஒருவர், ஆவியில அழுத்தப்பட்ட யாராவது ஒரு வேகமா அன்மியூட் பண்ணுங்க. யாருக்காகவும் நீங்க காத்திருக்க வேண்டாம். யாருக்காக நீங்க உங்க ஆவியில அழுத்தப்படுறீங்களா அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பார்க்கலாம். இந்த வகுப்பு நிறைவு செய்யும். நன்மையான வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி.
கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே மன்றாடி செபிக்கிறது கண்ணீரோடு செபிக்கிறதுக்கு இன்றைக்கு அப்பா அநேகர் குறைவாக